வணக்கம். தமிழன் செய்தி களம். மயிலாடுதுறையில் பொதுமக்களின் பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நீடூர் மற்றும் மாப்படுகை பகுதியில் புதிய ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் நடந்த நிகழ்ச்சியில் எம்பி, எம்எல்ஏ பங்கேற்பு. மயிலாடுதுறை அருகே விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை பிரதான ரயில்வே இருப்பு பாதையில் நீடூர் மற்றும் மாப்படுகை ஆகிய இரு இடங்களில் ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டுமென பல ஆண்டுகளாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வந்தனர். இப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் இல்லாததால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்படும் நிலை தொடர்ந்து இருந்து வந்தது. இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 1500 மேம்பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். அதன் ஒரு பகுதியாக நீடூர் மற்றும் மாப்படுகை பகுதிகளில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தலா 32 கோடி மதிப்பீட்டில் இந்த ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளன. நீடூர் பகுதியில் 46 வணிக கடைகள் புதிய மேம்பாலம் அமைத்தால் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதாகவும் உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டுமென அப்பகுதி ஜமாத்தார்கள் எம்எல்ஏ ராஜ்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து அரசுக்கு தெரிவித்து உரிய இழப்பீடு பெற்றுத்தருவதாக எம்எல்ஏ உறுதியளித்தார். இதேபோல் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷனில் நடைபெற்ற மாப்படுகை ரயில்வே மேம்பாலத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மயிலாடுதுறை எம்பி ராமலிங்கம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.